இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், வாங்க போகலாம். பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். என்னோடய பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் பணப்பாக்கம். அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு. அந்த ஊரோட பேர் பார்த்திங்கன்னா வெள்ளைக்குட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரர் கூட ரொம்ப கிண்டல் பண்ணுவார், நீ எல்லாம் வந்து வெள்ளைக்குட்டையில் பிறந்தவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் வந்து கோவப்படவே மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அது நம்ம பிறந்த ஊர் இல்லைங்களா. பாருங்க, இப்போ வந்து நெல்லை அறுத்து அடித்து இப்போ வந்து மூட்டையில் ஏற்றிட்டு இருக்காங்க. ஊர்லலாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க. இந்த விவசாயம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பின்னாடி நம்ம இந்த விவசாயிகளோட கஷ்டம் எவ்வளவோ இருக்குது. இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு அனுப்புறத தான் நம்ம வந்து இங்கே பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அப்போ அதோட கஷ்டம் நமக்கு சில நேரம் தெரியறதே இல்லை. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சில வீடியோலாம் சொல்லியிருப்பேன், விவசாயிகளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். முந்திலாம் வந்து கையில் தான் அறுப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 20 பேர் 30 பேர் வச்சு அறுப்பாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடணும், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மிஷின் வச்சிடுறாங்க. அறுவடைக்கும் சரி, அதை வந்து அடித்து மூட்டையிலேயே கட்டியும் கொடுத்துரும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இடம் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி தான் கையில் அறுத்து அடித்து இந்த மாதிரி மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் அவங்க வந்து போட்டு அந்த பைசா வாங்கும் போது தான் அவங்க முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம், சிரிப்பு, இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருந்தோம். ஒரு மிஷின் வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருந்தது. அதையுமே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவர் மேலே அறுத்துட்டு இருந்தவர்கிட்ட கேட்டோம், ஒரு ஏக்கருக்கு 1 மணி நேரத்தில் அறுத்து முடிச்சிருவாங்களாம். நெல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொட்டுது, அதுக்கப்புறம் அந்த வைக்கோல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொட்டுது. அந்த மாதிரி எல்லாமே அதுவே பிரித்து கொடுத்துருது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து அறுத்துக்கிட்டே வருது. அறுத்து அந்த வைக்கோலை தள்ளிட்டு நெல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிகிட்ருக்கு. மொத்தமாக சேர்ந்தவுடனே ஒரு இடத்துல தார்பாய் விரித்து அதில் கொட்டிடுறாங்க. அதையுமே நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல அடித்து அந்த நெல் தனியாக பிரித்து எடுக்குது பாருங்கள். பிரித்து நல்லா ஒரு மூட்டையிலேருந்து ஒரு 3 மூட்டை வரைக்கும் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு கீழே கொட்டுறத ஒரு அதுக்குமே மிஷினில் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. பாருங்கள், நெல் எவ்வளோ அழகாக ஒரு டார்பாய் விரித்து கொட்டுறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே அப்போல்லாம் வந்து காலையில் அறுக்க போனாங்கன்னா மத்தியானம் 3 மணி வரைக்கும் இந்த வெயிலில் வந்து ஆட்கள்லாம் அறுத்துன்னு இருப்பாங்க. இந்த மிஷின்லாம் வரத்துக்கு முன்னாடி அதை அறுக்கிறதோட கிடையாது, அந்த கட்டை தூக்கிட்டு வேற வரணும். பாருங்கள், இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் 10 வயசு ஆன உடனே வந்து எனக்கு பைக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ
அப்பா பாருங்க இந்த வயசுலேயே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வராரு. இவர் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 73 வயசு ஆகுது. 73 வயசுங்களா? நீங்கள் பயிர் வேலை தான் பார்க்குறீங்களா? எல்லா வேலையும் பார்த்து எல்லா வேலையும் செய்வோம். மண் வெட்டுவோம், கல்ல இருப்போம், கைனி வேலை மண்டை வெட்டுவோம், நாற்று பறிப்போம். அப்போலாம் வந்து கட்டு சமைச்சு அது கட்டு சமை தூக்கணும். இப்போ அது இல்லை, வண்டி அறுத்து வண்டியில் இப்போ அந்த வேலை இல்லை. பாருங்க இந்த வயசுலயே அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கா சூப்பரா வேலை பார்க்குறாரு. இப்போ கூட கல்ல இருக்கிறாங்க. அந்த காலத்துல என்னென்ன கவுரு மாவு கூழ் தான். எங்கள் அம்மா இருக்கு சொல்ல கவுரு மாவு கூழ் தான். கவுரு மாவு களி எப்போ சொல்ல கவுரு ஆடை மாதிரி ரொட்டி சட்டு ரொட்டி சட்டு முருங்கைக்கீரை போட்டு ரொட்டி சட்டு கொடுப்பாங்க. கம்பெல்லாம் நம்ம பக்கத்தில் கிடையாது, கேழ்வரகு தான். கம்பெல்லாம் நம்ம ஏரியாவில் கம்பு கிடையாது, கேழ்வரகு தான். சாப்பாடு தான் பயிர் சாப்பிடுவோம். அப்போதான் பெரும்பாலும் பயிர் தான். இப்போல்லாம் பயிர் நம்ம கிட்ட வர்றதில்லை. இப்போ நாகரிகமாகி போச்சு. காலையில் இட்லி போடுவாங்க, எங்கள் மருமகள் இருக்கிறாங்க, காலையில் இட்லி போடுவாங்க, பொங்கல் போடுவாங்க, இல்லைன்னா சாப்பாடு சூடாக செய்து போடுவாங்க. பயிரெல்லாம் இப்போ சாப்பிடணும். அப்போ சாப்பிடணும் பாருங்க. அந்த காலத்தில் வந்து வெறும் ராகி கூழ், களி, அப்புறம் அடை இதெல்லாம் சாப்பிட்டாருன்னா இப்போ அவங்க மருமகள்லாம் வந்ததுக்கப்புறம் இட்லி, பொங்கல், பூரி இந்த மாதிரி செஞ்சு தராங்களாம். அப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நாகரிகத்துக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரி கிராமங்கள் நிறைய நாகரிகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம பழசையெல்லாம் மறந்துட்டு, ஆனால் அந்த பழைய சாப்பாடு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இவர் சைக்கிள் ஓட்டிட்டு தெம்பா இருக்கிறாரு. வழியில் போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரி இருக்கு. அதில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. நம்மளும் பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? இது நெட்டில் வரும், யூடியூப்ல. ஒரு நிமிஷம். இது என்ன ஜிலேபி தானே தம்பி? இங்க போட முடியுமா? கவர்ல போட்டு போடுங்க, மண்ணில் போடாதீங்க. ஐயோ நான் விட்டுட்டேன். அம்மா எதுவும் ஆகாது. போடுறா பாருங்க, ஜிலேபி தானே இது. ஜிலேபி, குறவை எல்லா மீனுமே உசுரோடவே இருக்குது பாருங்க. இன்னும் எத்து போடுங்க உள்ள. என்னடா என்ன போய் எத்து போட சொல்ற? யூடியூப்னா என்ன பேருங்க போனா? அம்மா சமையல். ஐ சூப்பரா அம்மா சமையல் பண்றீங்க. அம்மா வெல்கூட்டி மீன். கோல்ட் ஃபிஷ்ஷா? நான் என்ன ஒரு சங்க. இத புராட்டி இது. அது மாட்றது காட்டு. ஏரா அண்ட் நாக் ஃபிஷ் போற அப்படி. கோல்ட் ஃபிஷ்ன்றங்களா? ஆச்சுங்கடா. ஏய் கீ எந்திரா அது. ஏய் சூப்பர். அப்படியே காட்றா. புராட்டிகள் பண்றீங்க. சூப்பரா பாருங்க. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரம். இது வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வரும்போது நிழலே இருக்காதுங்களா. அப்போ இந்த ஒரு ஆலம் கண்ணு வந்து எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊனி வச்சாராம். நாளைக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் வந்து இங்கே மாடு ஆடெல்லாம் மேய்க்கும் போது நிழலோடு உட்காந்துருக்கட்டும் அப்படின்றதுனால இதை நட்டு வச்சார். இந்த மரத்தோட வயசு பட்சம் பார்த்தீங்கன்னா 130 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் வந்து ஆழ விதைன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஆளி விதை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆழம் விதை இந்த மரத்தோட விதை தான் இது. இங்கே பாருங்கள், இதை நம்ம எடுத்துகிட்டு போய் காய வச்சு இந்த விதை உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த விதையை தான் நம்ம வந்து பாலில் கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த மரத்தோட விதை தான் அது. இங்கெல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப அந்த பழமையான ஞாபகம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பசங்களாம் பாருங்கள் விட்ட உடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மரத்தில். பார்த்திங்கன்னா கேழ்வரகு செடி இன்னும் வந்து கதிர் வரல. செடி மரம் இது மட்டும்தான் பயிர் மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் கேழ்வரகு வந்து வரும். ராகியோட செடி இது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. இது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, மலாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சொல்லிப்பாங்க. இந்த பாருங்க பூ தான் வச்சிருக்கு, இன்னும் வந்து காய் வைக்காது. இன்னும் எப்படியும் 1 மாதம் ஆகும் இதில் காய் வைக்கிறதுக்கு. நம்ம போயிட்டே இருக்கும்போது வழியில் பார்த்திங்கன்னா தர்பீஸ் தோட்டமும்
கேழ்வரகு கதிர் வந்து இருக்குது பாருங்கள், அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்படி நுணுக்கிட்டு சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். வாங்க அங்கே போயிட்டு தர்பீஸ் பார்க்கலாம், வாங்கலாம். நம்ம முன்னாடி பாருங்கள், என்னோடய சின்ன தம்பி போயிட்டே இருக்கிறாப்புல. இவர் வந்து நீங்கள் கஜா புயலில் பார்த்துருப்பீங்க. நல்ல தர்பீஸ் தருவீங்களா? நல்லதா இருக்கு. போட செப்பல் அவுத்து நல்லதா. நான் எதுன்னு சொல்கிறீங்களா? நான் பறிச்சுக்கிறேன். பாருங்க, சூப்பராக நிறைய அங்கங்கே இருக்குது பாருங்க தர்பீஸு. இருங்க சொல்லுங்க, நான் பறிக்கிறேன். பாருங்க, இப்படி தட்டிட்டு என்னை பறிக்க சொன்னார். இப்படி தட்டின உடனே ஒரு சவுண்ட் வருது பாருங்க. இதுதான் பழுத்த பழமா. பறிக்கணுமா? பாருங்க, சூப்பராக 3 காய் வாங்கிட்டோம். கிளம்பலாம், வீட்டில் போய் சாப்பிட்லாம். பாருங்க, போகிற வழியில் பசிச்சிச்சு. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டிட்டு ஒரு சாப்பாடு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஏன்னா பசி தாங்காது. அதனால் எப்பவுமே எதையாவது சுட்டு அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு வந்துடுவேன். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். இட்லி, வடை, ஒரு குருமா வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான். இப்போ வந்து நம்ம போகிற வழியில் ஒரு கோவில் இருந்தது, அங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஊருக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்ரு தான். நம்ம வந்து இப்போ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாகவே இருக்கும். இப்போ மழை இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஊருக்கு போனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போனோம். இருந்தாலும் அதை அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஊர் எதுன்னு. இது ரொம்ப சின்ன கிராமம் தான், பெரிய கிராமம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம் தான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 வீடு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு 50 வீடு இருக்கும். அந்த மாதிரி தான் இது. குட்டி குட்டி கிராமம்தான். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதான் அந்த கள்ளங்கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கையே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். பாருங்கள், நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சொந்தக்காரோட மாங்காய் மரம் இருந்தது. உடனே எங்கள் சின்ன தம்பி போய் தொடர் எடுத்து அறுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நானுமே அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போனேன். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா எப்பவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கோங்க. சீசனில் மட்டும்தான் காய்க்கும் அப்படின்றது கிடையாது. இதில் போய் நாங்கள் மாங்காய்லாம் அறுத்துட்டு எப்போ பார்த்தாலும் போய் அறுக்கிறோன்னு சொல்லிட்டு திட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கிறோம். பாருங்க, சூப்பராக. இன்னும் இந்த மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சீசன் இல்லாத டைம் கூட எப்பவுமே வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சீசனில் காய்க்கிற மரம் கிடையாது இது, எப்பவுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் நல்லா பெரிய பெரிய மாங்காவும். இது ஆசைக்காக நாங்கள் இப்போ பறிச்சிட்டோம், இவ்வளோ பெருக்காத முள்ளியே. கொஞ்சம் தூரம் வந்தோடனே பசங்கள்லாம் வந்து பம்பரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். எல்லாரும் எங்கள் கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற வீட்டை வந்து பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். என்னை சுற்றி பாருங்க. ஏற்கனவே நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்க உங்கள் சொந்தக்கார எல்லாரையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் பயந்துருவீங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள். நான் தனித்தனியாக யார் யார் அப்படின்றத நான் உள்ளே போனோன்னு சொல்கிறேன்.
பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சின்ன வழி தான், கார்லாம் போகாது. அதனால் குறுக்கு வழியில் பூந்து நாங்கள் வயல்வெளி வழியாகவே நடந்து வந்துட்டோம். அதாவது நான் பிறந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கிற இந்த கிராமம் தான். அதுக்கு முன்னாடியே எங்களோட சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்கள்லாம் மெயின் ரோட்லேயே கொஞ்சம் வீடெல்லாம் கட்டிட்டு அங்கே போயிட்டாங்க. இங்கே வந்து இடம் வந்து பெருசாக இல்லை அப்படின்றதுனால. இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வேக வச்சு இந்த சீசன்லலாம் காய வச்சு எடுத்து வச்சுப்பாங்க, மழை காலத்தில் வறுத்து சாப்பிட்றதுக்காக. போகிற வழியிலலாம் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை புளி இதெல்லாம் காய வச்சுருந்தாங்க. போனவுடனே ஒவ்வொருத்தராக பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னமோ அந்த மண்ணுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன்னே இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு நம்மளையும் அறியாமல் ஒரு இது வந்துடுது. அந்த இடத்துலலாம் விளையாடினது போனது இந்த மாதிரி உட்கார்ந்துருந்தது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மாலாம் சென்னை வந்தப்புறம் நான் அந்த ஊருக்கு போகிறதே கிடையாது. எப்போயாவது போனாலும் கூட முன்னாடியே எங்கள் சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அண்ணெல்லாம், அவங்கள பார்த்துட்டு வந்துடுறது. இந்த கிராமத்துக்குள்ளே போகிறதே கிடையாது. அன்றைக்கி பார்த்த உடனே எல்லாருமே மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டமே போயிருந்தோம் இந்த இடத்துக்கு. நாங்கள் இந்த இடத்துல தான் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு வந்து இருந்தது. இப்போ வந்து எங்கள் வீடு கிடையாது, எல்லாமே நாங்கள் சேல் பண்ணிட்டோம். சின்ன சின்ன பசங்களாக இருக்கும் போது நாங்கள் வந்து இங்கே தான் வேப்ப மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து விளையாடுவோம். இங்கே வந்து ஊஞ்சல் கட்டி ஆளுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சின்னதாக ஒரு கோயில் இருக்குது, திருவிழா அப்போ எல்லோரும் இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரியெல்லாம். இப்போ ஊருக்குள்ளே வந்து யாருமே நிறைய ஆளுங்க வந்து கிடையாது, எல்லாமே மெட்ராஸ் போயிட்டு அங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. பழைய ஆளுங்க மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நாங்கள் 4 பேரும் எங்கள் சித்தி பொண்ணும் இருக்காங்க. 2 பேர் 2 தம்பிங்க. பச்சை கலர் புடவை கட்டியிருக்கிறது என்னோடய தங்கச்சி, ப்ளூ கலர் புடவை கட்டியிருக்கிறது என்னோடய சித்தி பொண்ணு. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா 2 சித்திங்க மாமா ஒய்ஃபு இங்கே உட்காந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய தம்பி, என்னோடய நாத்தனார், இது என்னோடய தம்பி பொண்ணு. பையன் வந்து வரல ஃபங்க்ஷனுக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோட சின்ன தம்பி ஒய்ஃபு, பொண்ணு, பையன். இவங்க 3 பேருமே என்னோட ஓரகத்திங்க. பச்சை கலர் சாரியும் மெரூன் கலர் சாரியும் பார்த்திங்கன்னா என்னோட சின்ன மாமியார் மருமகளுங்க. இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட தம்பி ஒய்ஃபு, தம்பி பசங்க. தினேஷை வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது தினேஷோட அம்மாவும் அண்ணாவும். இது வந்து என்னோட கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்காரு, என் தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி பையன் வந்து வரல ஃபங்க்ஷனுக்கு, அதனால் அவனை காட்ட முடியல. இது வந்து என்னோட சித்தி பொண்ணு, அவளோட பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. என் பக்கத்தில் நிற்கிறார் பாருங்க, ரோஸ் கலர் சட்டை போட்டு, அவர் தான் என்னோட வீட்டுக்காரு. இது பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பையன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய பேரை என்னால் கவர் பண்ண முடியல. வரப்போகிற எப்பயாவது வீடியோவில் எல்லாரையுமே கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். 2வது, இவங்க மட்டும்தான் என்னோட சொந்தம்னு கிடையாது. நம்ம அம்மா சமையலில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம சொந்தங்கள் தான். எப்பயாவது ஒரு நேரம் உங்களை எல்லாரையுமே நான் வந்து கூப்பிடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது கூடிய விரைவில் நடக்கும்.